விநாயகப் பெருமானை வணங்குகிறேன். அகத்தியர் சித்தரை தியானித்து முருகப்பெருமானை கும்பிட்டு பணத்தை குட்டி கொடுக்கும் மகாலட்சுமி தேவரை வணங்கி இந்த அருள்வாக்கு ஜோதிட பதிவை பதிவிடுகின்றேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை என்பது பழமொழி. இந்த உலகம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? பொருளாதாரத்தை நோக்கியா, இல்லை செல்வங்களை நோக்கியா என்று பார்த்தால் பணம் மட்டுமே தான் குறிக்கோளாக கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் வாங்கியது பணம் தானே தேவைப்படுகிறது. அதுதான் காசிலே தான் கடவுளோடா, அது அந்த கடவுளுக்கும் தெரியுமப்பா என்று சொல்லி வைத்தார்கள். அப்படியேப்பட்ட பணச்சேர்க்கை சில கிரகங்களின் சேர்க்கையால் அது பயணிக்கின்ற நட்சத்திரங்களினுடைய விளைவாக சில நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் பல பேர் கோடீஸ்வரர்களாக ஆகியிருக்கிறார்கள். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது, ஒவ்வொரு ஜாதகருடைய வாழ்க்கையிலையும் அவரவர் முன்ஜென்ம கர்ம வினைக்கேற்ப எதிர்பாராத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். பொதுவான கருத்து என்னன்னா, சனி பகவான் மோசமான பலனை தருவார், அதே போல் சுக்கிர பகவான் எப்போதுமே நன்மை தருவார் என்று பல பேர் நினைக்கிறோம். ஆனால் அவர் சனி கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது என்பது ஜோதிட சாஸ்திரனுடைய விதி. அப்போ அந்த சனியுடைய பகவானுடைய சூழ்நிலை அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப பலனை தரும். சனி பகவான் தனது சொந்த ராசியில் கும்பத்தில் ஆட்சி செய்கிறார். அதே நேரத்தில் இந்த வருடம் இறுதியில் டிசம்பர் 28 சுக்கிர பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசி நுழைகிறார். இப்போ இரண்டு கிரகங்களும் ஒன்று சேர்ந்து அவரவர்கள் அதாவது பயணிக்கின்ற நட்சத்திரத்துக்கு நேர்மறை மற்றும் எதிர்மறை மாற்றங்களை ஏற்படுத்துவார்கள், அதிர்ஷ்டங்களை உருவாக்குவார்கள். அதன் விளைவாக தான் எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோடீஸ்வரராக அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் என்று இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி சுக்கிரனுடைய சேர்க்கையானது அந்த பயணிக்கின்ற அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது அவர்களுக்கு எதிர்பாராத பணம். இன்னொன்று, இந்த சுக்கிரன் 9ஆம் வீட்டுக்கு பாக்கியாசனத்தில் நுழைகிறார். இந்த கும்பராசியில் அங்கே அதிர்ஷ்டம் சசயோகத்தை ராஜயோகத்தை உருவாக்குறார். எதிர்பாராத பணத்தை கொண்டு சேர்க்கிறார். தொட்டதெல்லாம் நீங்கள் எதை தொட்டாலும் சரி வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி தருவார். வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு சொந்த ஊர்லேருந்து நல்ல செய்திகள்லாம் வரும், வரக்கூடிய நேரம் இது. அரசு தனியார் வேலைப்பார்ப்புகளுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்ததில் குடும்ப ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். எத்தனை கோடி செல்வங்கள் இருந்தாலும் மனதில் நிம்மதி வேண்டும், குடும்பத்தில் அமைதி நிலவும், சந்தோஷமாக இருப்பீங்க. அடுத்து ஒரு ராசியில் நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சுக்கிரனும் சனியும் சேர்ந்து ரோகிணி நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால எந்த செயலை செஞ்சாலும் வெற்றி பெறுவீங்க. எது எடுத்தாலும் அருமையான காலகட்டமாக அமையும். குடும்பத்தில் இதுவரைக்கும் தடைப்பட்ட திருமணங்கள் சிறப்பாக நடைபெறும். எத்தனை கோடி செல்வங்கள் இருந்தாலும் குழந்தை செல்வம் இல்லை என்று இயங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். பண பரிமாற்றங்கள் பல வழிகளில் சேரும். காதலர்களுக்கு இது சிறப்பான நேரமாக இருக்கும். சொந்த தொழில் பல மடங்கு லாபத்தை தருக்கும். அதே மாதிரி சிறு வியாபாரிகள் முதல் பெரிய முதலீட்டாளர்கள் வரை பணம் பயன்கள் பல மடங்கு கிடைக்கும். பணம் கல்லாப்பட்டி நிரப்பும், குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திர பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத நல்ல மாற்றங்களை கொண்டு சேர்க்கும். இதுவரை வேலை கிடைக்காத இளைஞர்களுக்கு தகுதியேற்ற வேலை கிடைக்கும். வேலைக்கான தேடல் இப்பொழுது முடிவுக்கு வரும். தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் அருமையான காலகட்டமாக அமையும். அதே போல் வியாபாரிகளுக்கு பல மடங்கு லாபத்தை கொடுக்கும், எதிர்பாராத லாபத்தை கொடுக்கும். அரசு தனியார் துறையில்
வேலைவாய்ப்புகளுக்கு சம்பளம் அதிகரிக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த வீட்டு பிரச்சனைகளாலும் சரி அல்லது அலுவலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளாலும் சரி, இதுவரைக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் இப்போ முடிவு வந்து சேரும். அனைத்து பிரச்சனைகளுமே முடிவடையும். வாழ்க்கையில் இப்போது மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இந்த சனி சுக்கிரனுடைய சேர்க்கை எதிர்பாராத மாற்றங்களை, எதிர்பாராத பண பரிவர்த்தனைகளையும், எதிர்பாராத செல்வளங்களையும் கொண்டு சேர்க்கும். இப்படி சிறப்பான பலன்களை அடையக்கூடிய நேரம் இது. புதிய தொழில் தொடங்குவர்களுக்கு இது ரொம்ப சிறந்த நேரமாக அமையும். குடும்பத்தில் சிக்கலாக நீங்கி சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும், திருமணம் நடக்கும், நண்பர்கள் உதவிக்கரை நீட்டக்கூடிய நேரம் வந்தாச்சு. உங்களை குலதெய்வன் கோவிலுக்கு சென்று ஆன்மீக அமைதி பெற இந்த நேரம் நல்ல நேரமாக அமையும். வாழ்க்கையில் முன்னேற்றம், அதாவது சோதனை காலங்கள்லாம் முடிஞ்சு சாதனைகள் படைக்கூடிய நேரம் வந்தாச்சு. குடும்பத்தில் அமைதி நிலைவும், மகிழ்ச்சி பொங்கும். அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திர பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் சனியுடைய சேர்க்கை நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான மாற்றங்களை, எதிர்பாராத பண வரவு, செல்வ வளம் வந்து சேரும். எது எடுத்தாலும் வெற்றியில் முடியும். சாதனைகள் படைப்பீங்க. சிறு வியாபாரிகள் முதல் பெரிய முதலீட்டாளர் வரை எதிர்பாராத பணம் வந்து சேரும். பணம் கல்லாப்பூட்டி நிரப்பும். அரசு தனியார் துறை வேலைவாய்ப்புகளுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். இது மகிழ்ச்சியான நேரமாகும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். இந்த 5 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எளிமையான பரிகாரத்தை செய்வதன் மூலம் நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். அதாவது பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி தேவையரை வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு செய்து வரவும், அதோடு உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வரவும், செய்யும் தொழிலே தெய்வம் என்று கடின உழைப்பாக செய்ய வேண்டும். அது நேர்மையாக உழைக்க வேண்டும். தெய்வத்தால் ஆகாது என்னும் முயற்சி மீது கூலி தரும் என்று அது தகுந்தபால் நீங்கள் உழைப்பினாலும் கண்டிப்பாக உயிரோடுவீர்கள். நேயர்கள் அனைவரும் கோடீஸ்வரராக வாழ அகத்தியர் அருள் புரிவார். நன்றி, வணக்கம்.